டைல்ஸ் ஒட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி சவுண்டு வரலங்க. ஒட்டிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா, தட்டி பார்த்தா அங்கங்கே நிறைய சவுண்டு வந்துச்சு, கேப்பாக இருக்கிற மாதிரி. டைல்ஸ் ஒட்டுற அண்ணனும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவர்கிட்ட சொன்ன உடனே சரிம்மா அதை வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனே இப்போ நான் ஆரம்பிச்சிட்டாங்க. டைல்ஸ் எப்பயுமே ஒட்டுறோன்னா அப்போதைக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க அந்த கேப் வர்றது, அந்த சவுண்டு வரதெல்லாம் வரும். நான் கொஞ்சம் அட்வான்ஸாக அப்பயே வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சிட்டேன். திரும்ப டைல்ஸ் ஒட்டுறவங்க வந்ததுக்கப்புறம் நான் சொன்னோன்னே அவங்களும் சரி பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வந்தோடனே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். வீடு பால் காய்ச்சறதுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 10ங்க. சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இடையில கேப் இருக்குது. அதனால் நைட் ஃபுல்லாக வந்து வீட்டில் பெயிண்டிங் அடிக்கிற ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்குன்னு நடந்துட்டு இருந்துச்சு. பெருசாக யார்கிட்டையும் சொல்லலைங்க. அம்மா வீட்டில் மட்டும்தான், வேறு எங்கேயும் சொல்லலை. பத்திரிக்கை அடித்து பண்ணுறதுல இப்போ எனக்கு டைமும் இல்லை, விருப்பமும் இல்லைங்க. அதனாலேயே சிம்பிளாக செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். நம்மளோட யூடியூப் உறவுகள் அனைவரும் கண்டிப்பாக என் மேலே கோச்சிக்காமல் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 10ங்க.